அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2026. குரு பகவான் வக்ர கதியில் இருந்தவர் இப்போ மார்ச் 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா, எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை இந்த வீடியோ பதிவுல கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம். தற்போது குரு பகவான் மிதுன ராசியில டிராவல் ஆயிட்டு இருக்காரு. மிதுனத்துல வக்ரத்துல இருக்காரு. மார்ச் 9ஆம் தேதி வக்ரத்திலிருந்து தன்னுடைய இயல்பு கதிக்கு திரும்புறாரு. வக்ர நிவர்த்தியாகி நேர்கதிக்கு திரும்புறாரு. இந்த வக்ர நிவர்த்தி அமைப்பு அப்படிங்கிறது டெஃபினட்டா ஒரு நிறைய மாற்றத்தை கொடுக்கும். குருவுடைய பார்வைகள்ல நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும். பொதுவாகவே இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் செய்ய போற இந்த குரு பகவான் தான் பார்க்கக்கூடிய இடங்களை சிறப்படைய வைப்பார். எனவே இந்த குரு வக்ர நிவர்த்தியில நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை இந்த குரு பகவான் தரப்போறாரு, எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது அப்படிங்கறத இந்த பதிவுல நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பதிவை முழுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மகர ராசி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். நம்மளோட ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. 6ல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரத்துல இது நாள் வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மார்ச் 9ல இருந்து குரு வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் செய்ய போறாரு. குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3-12க்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகமா வருவார். கம்ப்ளீட்டா நமக்கு அன்ஃபேவரான ஒரு பிளானட் தான் குரு. எனவே அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல போய் மறைறது ஒரு வகையில நல்லது. இருப்பினும் ஆதிபத்திய கெடுதலை உறுதியா பண்ணிடுவார். 3ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் ஒரு மாதிரி கெடுத்துடுவார். ஆதிபத்திய கெடுதலை செய்து தான் பார்க்கக்கூடிய இடங்களை சுபத்துவப்படுத்துவார். மேலும் அமரக்கூடிய இடத்தின் வழியாக ஒரு சில நற்பலன்களையும் செய்வார். அதை இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். இப்ப வக்ரத்துல இருந்த அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறது பல வகையில நமக்கு அட்வான்டேஜ் தான். ஆனா ஆதிபத்திய ரீதியாக ஒரு சில கெடுதலை இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள்ல நம்ம எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நான் டீடெயிலா இதுல கவர் பண்ணிருக்கேன். பதிவை முழுமையா பாருங்க. முதலாவதா குரு 6ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிற அமைப்பு. 3-12க்கு உடையவர் 6ஆம் இடத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகம். திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் மிக சிறப்பா கிடைச்சிரும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும். அதை நான் நம்மளோட நட்சத்திரத்துக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். கடந்த காலகட்டங்களில் முயற்சி தடை நிறைய இருந்திருக்கும். எதை செய்யணும்னு நினைச்சாலும் அதுக்கு பொருளாதாரம் ஒரு பெரிய தடையா இருந்திருக்கும். கையில பணமே நிக்கல, குடும்பத்துல சிரமம் அதிகமா இருக்கு, பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கு, கடன் சுமை அதிகமா இருக்கு, கடன் வாங்க வேண்டிய அவலநிலை இருந்துச்சு அப்படிங்கிறவங்க நிறைய பேர் நம்ம நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால மார்ச் 9க்கு பிறகு பொருளாதார ரீதியாக ஒரு மாதிரி நல்ல ஏற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். திடீர் பணவரவு, திடீர் வாய்ப்பு, திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத சமயத்துல எதிர்பாராத இடத்துல இருந்து நமக்கு பண உதவி கிடைக்கும். இது நமக்கு பெரிய அளவுல சப்போர்ட்டபிளா இருக்கும். எனவே நிதி நிலையில இருக்கக்கூடிய இந்த சீர்குலைவு இப்ப சரியாக ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியா நல்ல ஏற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். என தனஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து ராகு செய்யக்கூடிய அந்த கெடுபலனை மட்டுப்படுத்துவார். கடந்த காலகட்டங்களில் செலவுலாம் கையை மீறி போயிருக்கும். கையில சரியான பணப்புழக்கமே இருந்திருக்காது. வர பணம் எங்க போதுன்னே தெரிஞ்சிருக்காது. இப்போ அந்த குரு பார்வை தனஸ்தானத்துல பதிகிறதுனால எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி, எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு வில் பவர் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த ஒரு கான்செப்சுவல் பவர் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். எனவே பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய அந்த சிரமங்களை சமாளித்து அடுத்த கட்டத்திற்கு போறதற்கான அந்த வழிவகைகளை இந்த வக்ர நிவர்த்தி குரு உங்களுக்கு டெஃபினட்டா பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது கடன் சுமை ஏதாச்சும் இருக்கு, கடன் ஆல்ரெடி நீங்க வாங்கியிருக்கீங்க, கடன் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் டெஃபினட்டா கிடைக்கும். கடன் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளை அந்த நேரத்தில் நீங்க குறைப்பீங்க. அதுக்கு இந்த நேரம் ஃபேவரா இருக்கு. சுப விரைய செலவுக்கான கடனை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த நேரத்தில் நீங்க வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு மெடிக்கல் நீட்ஸ், மருத்துவ செலவு, மருத்துவம் சார்ந்த வகையில ஒரு சில கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் வரலாம். இதெல்லாம் மைனஸ்ல இருக்கா அப்படின்னா இல்ல. இந்த நேரத்தில் ஹெல்த்துக்காக கடன் வாங்கி உங்க ஹெல்த்தை சரி பண்ணிக்கிறீங்க. ரொம்ப நாளா உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சரி பண்ணிக்கிறீங்க. சோ அதுக்கு இது ஃபேவரா இருக்கு. பழைய கடனை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். புதிய கடன் உருவானாலும் அது உங்களுக்கு பெருசா பாதிப்பை கொடுக்காது. சோ இதை நான் உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு ஆப்ஷனா பாக்குறேன். அடுத்தது உங்களுடைய ஜாப், பிசினஸ், உங்களுடைய கெரியர் ரிலேட்டடா நம்ம பார்க்கும்போது 6ல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா ஒரு இடமாற்றத்தை கொடுப்பாரு, ஒரு மாதிரி அலைச்சலை கொடுப்பாரு, பயணத்தை கொடுப்பாரு. உத்தியோக ரீதியாக ஒரு மாதிரியான பயணம், உத்தியோக ரீதியாக ஒரு சில அலைச்சல், ஆனா உத்தியோகத்துல ஒரு நிலையான தன்மை, உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு சிறந்த மாற்றம், சம்பள உயர்வு
உயர்வு, பதவி மாற்றம் ஏதாச்சும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது இந்த டைம் பீரியட்ல தடை தாமதத்தோட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய ராசிநாதன் சனி முயற்சி ஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ சும்மா இருக்கிறதுக்கு பிடிக்காது, ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தூண்டுதல் எண்ணம் டிஃபால்ட்டா உங்களுக்குள்ள ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஹெல்த் சுத்தமா முடியலனாலும் இந்த டைமிங்ல சுறுசுறுன்னு ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ அந்த முயற்சி அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. எனவே உத்தியோகம் சார்ந்த வகையில் நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும். மார்ச் 9க்கு பிறகு உத்தியோகத்தில் நல்ல ஏற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். சக ஊழியர்களோட ஏற்பட்ட மனவர்த்தம், சக ஊழியர்களோட இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இப்ப நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். உத்தியோகத்துல ஒரு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய கௌரவம் உயர்றது. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவா பார்க்கிறோம். அடுத்தது வேலையே இல்லை, இந்த குரு வக்ர நிவர்த்தியில ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இந்த டைம் மார்ச் 9க்கு பிறகு உத்தியோகம் இல்லாதவர்கள் உத்தியோக முயற்சி பண்ணீங்கன்னா சுப செய்தி கண்டிப்பா உண்டு. நல்ல வேலை கிடைச்சிடும். 6ஆம் இடம் சுபத்துவம் ஆகுது. 10ஆம் இடமும் குரு பார்வையில வந்துடுது. 10ஆம் இடத்துல பாவகிரகங்களுடைய ஆதிக்கம் எதுவும் இல்ல. எனவே வேலையே இல்ல, ஒரு நிலையான ஒரு வருமானம் இல்ல, கை நிறைய சம்பாதிக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த டைமிங் ஒரு ஹீலிங் இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஹீலிங், நல்ல வேலை கிடைச்சிரும். சம்பாத்தியம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல ஏதோ ஒரு வழியில டெஃபினட்டா உங்களுக்கு கிடைச்சிடும். உடைய தேவைகள் எண்ணங்களை பூர்த்தி செய்யறது தேவையான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைச்சிடும். சோ அதற்கு தகுந்தாற் போல ஒரு நல்ல உத்தியோகமும் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். எனவே நம்மளுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை இல்லைன்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் டெஃபினட்டா ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நிறைய பேர் சொந்த ஊரை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இடமாற்றத்தை கொடுத்து அந்த வேலையை கொடுப்பாரு. சம்பாத்தியம் அப்படிங்கிறது சொந்த ஊர்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இப்ப நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை, இடமாற்றம் அடைந்து சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கறது இந்த நேரத்துல இந்த வக்ர நிவர்த்தி குரு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பயணம், அலைச்சல் இந்த நேரத்துல சற்று அதிகமா இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல உங்களோட பிளான்லாம் நீங்க வச்சுக்கோங்க. அப்ராட் பிளான் பண்றது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குமா அப்படின்னாக்கா, உங்க ஜனனகால ஜாதகத்துல வலுவான வெளிநாடு பயணத்திற்கான அந்த யோகம் இருந்தா உறுதியாக அந்த நேரத்துல அந்த பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் குரு 6, 12 இந்த பாவங்களை சுபத்துவப்படுத்துறாரு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு அப்படிங்கறத தாண்டி வெளியூரு, வெளி மாநிலம் இப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள நீங்க அடங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு பயணம் அப்படிங்கிறது ஒரு 10% பேருக்கு அது ஒத்து வரும். மற்றபடி வெளியூரு, வெளி மாநிலம் அப்படிங்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்குள்ள ஒரு இடமாற்றத்தை கொடுத்து ஒரு சம்பாத்தியத்தை கொடுக்கும். எனவே அப்ராட் பிளானுக்கு சூப்பர் பாசிட்டிவா இல்ல. ஆனா உங்க ஜாதகத்துல வலிமையான யோகம் இருந்தா முயற்சி பண்ணாக்கா ஒரு சில தடை தாமதத்துக்கு பிறகு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம ஃபேமிலின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 2ஆம் இடத்துல ராகு, வக்ர குருவுடைய பார்வை கடந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. குடும்பத்துல பெருசா நிம்மதி இல்ல. கடந்த சில மாதமா நம்மளோட நட்சத்திரக்காரர்களுக்கு ஃபேமிலி ரீதியா நிறைய பிரஷர் இருந்திருக்கும். குடும்பத்துல பெருசா நிம்மதி இருந்திருக்காது. நிதி சீர்குலைவு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அனுபவிச்சிருப்பீங்க. அதே மாதிரி கண்ணு பல்லு உபாதை நீங்க இருக்கும். பேச்சுல ஒரு நிதானம் இருந்திருக்காது. பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறது, யாருக்காச்சும் வாக்கு கொடுத்து காப்பாற்ற முடியாம அதுல ஒரு மாதிரி சிரமத்தையும் சங்கடத்தையும் சந்திச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுதான் இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பண்ணிருப்பாரு. குறிப்பா குடும்பத்துல சண்டை சச்சரவு வாக்குவாதம் அதிகமா இருந்திருக்கும். ஃபேமிலிக்குள்ள போனாலே ஒரு மாதிரி நிம்மதி இல்ல, குடும்பத்துடைய தேவை அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் நிறைய பேர்கிட்ட இருந்திருக்கும். இப்போ மார்ச் 9க்கு பிறகு எல்லாம் கட்டுக்குள்ள வரும். குருவுடைய பார்வையில 2ஆம் இடம் வந்துடுது. எனவே மார்ச் 9க்கு பிறகு ஃபேமிலி ரீதியா இருக்கக்கூடிய கடுமையான அந்த மன உளைச்சல், பிரஷரான அமைப்பு, நிம்மதி இல்லாத சூழ்நிலை அதெல்லாம் கண்டிப்பா விலகும். எல்லாமே ஒரு கட்டுக்குள்ள வரும். ஒரு நிதானமான ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்க. குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். பேச்சுல ஒரு நிதானம் அப்படிங்கிறது இப்ப வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல பேசிய சாதித்துக் கொள்ளக்கூடிய இந்த ஒரு ஆற்றல், வல்லமை அப்படிங்கிறது இப்ப பிறக்க ஆரம்பிக்கும். அதே போல கொடுத்த வாக்க காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கண் பல் உபாதை ஏதாச்சும் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கான ஒரு நிவர்த்தி இந்த நேரத்தில் நீங்க கண்டிப்பா அடையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மார்ச் 9க்கு பிறகு ஃபேமிலி ரீதியா ஒரு சில சுப மாற்றம், குடும்ப ரீதியா ஒரு சில இடமாற்றம். வாடகை வீட்டுல இருக்கீங்க அப்படின்னாக்கா வேற இடத்துக்கு மாறுறது, அல்லது குடும்பத்தில் ஏதாச்சும் சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறது, அதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே போல ஃபேமிலி ரீதியா இருக்கக்கூடிய அந்த பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது இப்ப குறையும். குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம்லாம் இப்ப கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். ஃபேமிலி ரீதியா இந்த மார்ச் 9க்கு பிறகு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். பெருசா எதுவும் தடுமாற்றமா இல்ல. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கு நம்ம பார்க்கும்போது 4ஆம் பாவகம் பெருசா வீக்கா இல்ல.
குருவோட பார்வை தனஸ்தானத்துல இருக்கு, 12ஆம் இடத்துல இருக்கு. இந்த காம்பினேஷன்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது கல்வி ரீதியா இருக்கக்கூடிய கடுமையான மன உளைச்சல்லாம் குறையும், படிப்புல கொஞ்சம் ஆர்வம் திரும்பும், போக்கஸ்டா இப்ப படிக்க முடியும், படிக்கிறத ஞாபகத்துல அதிகமா வச்சுக்க முடியும், மைண்ட்ல இருக்கிற அந்த மென்டல் பிரஷர்லாம் இப்ப குறையும், எக்ஸாமுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுறது, கூடுதல் நேரமா படிக்கிறது. அதெல்லாம் இப்போ நம்ம நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் முனைப்போட செயல்பட்டு அதில் ஈடுபடுவாங்க. எனவே நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நம்ம நட்சத்திரத்தை சேர்ந்தவரா இருக்கீங்கன்னாக்கா இந்த டைமிங் கல்வி ரீதியா பெருசா எதுவும் தடுமாற்றமா இல்ல, எஜுகேஷனுக்கு இது ஃபேவரா தான் இருக்கு. உங்களுடைய முயற்சிகளை நல்லா பண்ணுங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு உண்டு. கல்வி ரீதியா எந்த தடையோ தாமதமோ இல்ல. 7.5 சனி விலகிருக்கு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி தேவையில்லாத வெட்டி பேச்சுக்களை அதிகமா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும். நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு அதிகமா பேசுறது, படிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற ஏதாச்சும் டாபிக் பத்தி அதிகமா பேசுறது, இப்படி எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அலோனா தனியா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குரூப் டிஸ்கஷன்லாம் அந்த நேரத்துல வேண்டாம், அது வேற ஏதாச்சும் கான்செப்டுவலா எடுத்துட்டு போயிடும், டயத்தை அப்படியே உறிஞ்சி சாப்பிட்டுரும். தனியா உட்காந்து படிங்க, கொஞ்சம் கூடுதல் எஃபோர்ட் போடுங்க, நல்ல ஸ்கோர் இந்த நேரத்துல நீங்க அடையிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. கல்வி ரீதியா எந்த தடுமாற்றமும் பெரிய அளவுல இல்ல. 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த முயற்சியில சின்ன சின்ன தடை இருக்கும், கொஞ்சம் கேர்லெஸ் வரும், கேர்லெஸ் மிஸ்டேக் வரும், அலட்சிய போக்கு இருக்கும். இன்னைக்கு படிக்க வேண்டியதை நாளைக்கு படிச்சுக்கலாம் தள்ளி தள்ளி போடுவோம். அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்னென்ன சிலபஸ் எல்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் எவ்வளவு சீக்கிரமா கவர் பண்ணிட்டு ரிவிஷன் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கவர் பண்ணிட்டு ரிவிஷன் பண்றது பெஸ்ட். மேலும் உங்களுடைய ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல், உங்களுடைய ஆசானுடைய வழிகாட்டுதலின் படி செயல்படும் போது கூடுதல் சிறப்பு பலன்களை டெஃபினட்டா நீங்க அனுபவிக்க முடியும். அதை மட்டும் நம்ம இந்த நேரத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாத்துக்கிறது நல்லது. மற்றபடி இந்த நேரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபேவரா தான் இருக்கு, பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை. கல்வி சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றம் இந்த நேரத்தில் டெஃபினட்டா உண்டு. அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, காதல் உறவு, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் சனியோட பார்வை 5ல, காதல் உறவுல சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கு, பெருசா நிம்மதி இல்ல, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. லவ் ரிலேஷன்ஷிப் பெருசா பெஸ்டா போல ஒரு மாதிரி குழப்பம் இருக்கு. காதல் உறவு திருமண உறவா ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம், பார்ட்னரோட அடிக்கடி வாக்குவாதம், சண்டை சச்சரவு, ஒரு மாதிரி சந்தேக குணம். அடுத்தது லவ் பண்றத ஃபேமிலி கிட்ட சொல்லலாமா, ஃபேமிலி மெம்பர்ஸ்ட ஷேர் பண்ணலாமா, இந்த டைமிங் அதுக்கு ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான யோசனை, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்போதைக்கு காதல் உறவு சார்ந்த விஷயம் பெருசா ஃபேவரா இல்ல, கொஞ்சம் பொறுமையோட நிதானத்தோட செயல்படுறது சிறப்பு. இந்த டைமிங்ல காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல மன உளைச்சல் மட்டும்தான் மிச்சமாகும், பெருசா அது மகிழ்ச்சியா சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல, அதனால கொஞ்சம் சேஃபா இருந்துக்கிறது நல்லது. அடுத்தது நம்ம பாக்குறது திருமண முயற்சி. திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் பாவகம் சுத்தமா இருக்கு, 1-7ல எந்த பாவகிரகத்துடைய ஆதிக்கமும் இல்ல. குருவும் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. அடுத்தது குரு பகவான் 7ஆம் இடத்துல நமக்கு உச்சமாக போறாரு. எனவே நல்ல காலம் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. ஆகவே உங்களுடைய முயற்சிகளை நீங்க தொடங்கலாம், திருமண முயற்சிகளை தாராளமா அந்த நேரத்துல நீங்க தொடங்கலாம். சுப செய்திகள் மிக விரைவாக கிடைக்கும். மார்ச் 9க்கு பிறகு நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த வகையில சுப செய்திகள் கிடைக்கும். குடும்பத்துடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கும். குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகளை அதிகமா எடுக்க ஆரம்பிப்பாங்க. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அதிகமா இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த நேரத்துல திருமணம் நிச்சயிக்கப்படலாம். திருமணம் சார்ந்த வகையில சுப செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே தாராளமாக இந்த நேரத்துல நீங்க உங்களுடைய திருமண முயற்சிகளை தொடங்கலாம், ஃபேவரா தான் இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் சுத்தமா இருக்கு, இருந்தாலும் 8ஆம் இடத்துல கேது. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும், அதுல எந்த குறையும் இல்ல. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல பெருசா எதுவும் மைனஸா இல்ல. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் அந்த பேச்சை கொஞ்சம் முன்ன பின்ன ஏத்தி பேசுற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும். எனவே பேச்சுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தாலே நீங்க சேஃப்னு அர்த்தம். ஏன்னா வாயை கொடுத்து லைஃப் பார்ட்னர் கிட்ட தேவையில்லாம வாங்கி கட்டிப்போம். அதுதான் இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா மைனஸா தெரியுது. மற்றபடி எதுவும் பெரிய அளவுல குற்றமா இல்ல. அதுவும் இந்த வக்ர நிவர்த்திக்கு பிறகு குருவோட பார்வையில தனஸ்தானம் வர்றதுனால பேச்சிலையும் ஓரளவுக்கு லிமிடேஷன் அப்படிங்கிறது வந்துடும். ஒரு பக்குவப்பட்ட பேச்சு வெளிப்பட ஆரம்பிக்கும். பேச்சினால ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். எனவே வாழ்க்கை துணையுடைய ஆதரவு, வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருந்த வருத்தம், கவலை, குழப்பம்லாம் நிவர்த்தி ஆகும். இருப்பினும் 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம் சார்ந்த கவலை எழுச்சி பெறறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை சற்று கூடுதல் அக்கறையோடு இருந்தாலே இந்த நேரம் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா மாறிடும். மற்றபடி எதுவும் பெரிய அளவுல குழப்பமா இல்ல. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. உங்களுடைய பேச்சு வார்த்தைகளை கொஞ்சம் லிமிடேஷன் வச்சுக்கிறது நல்லது. அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல ஏதாச்சும் வார்த்தையில வெளியிடாம இருந்தாலே நீங்க ஆல்மோஸ்ட் சேஃப்னு அர்த்தம். எனவே திருமண வாழ்க்கை பெருசா குற்றமா இல்ல, சுபத்துவமா தான் இருக்கு. வாழ்க்கையினுடைய சப்போர்ட் இந்த நேரத்துல உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்.
அடுத்தது தேக ஆரோக்கியம். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம கேது போயிட்டு இருக்கு. குருவும் 6ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. எனவே இந்த நேரத்துல கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கும். 6ஆம் இடத்துல குரு அமர்ந்து குருவுடைய பார்வை 12ஆம் இடத்துல இருக்கு. மருத்துவ செலவு அதிகரிக்கும். அடிக்கடி மருத்துவமனை சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உருவாக இந்த டைமிங் வழிவகுக்குது. இதெல்லாம் உங்களுக்கு மைனஸ்ல போகுதா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஹெல்த்ல இருக்கிற பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இந்த நேரத்துல உறுதியாக கிடைச்சிடும். அதனால மருத்துவமனைக்கு போறாருன்னு இவர் சொல்றாரு, மருத்துவ செலவு இருக்குன்னு சொல்றாருன்னு யாரும் பயப்படாதீங்க. உங்க ஹெல்த்ல இருக்கிற பிரச்சனைக்கான ஒரு கம்ப்ளீட்டான சொல்யூஷன் இந்த நேரத்துல உறுதியாக கிடைக்கும். இந்த நேரத்துல நீங்க செய்யற செலவு, குறிப்பா ஹெல்த்துக்கு நீங்க செய்யற செலவு ஒரு அர்த்தம் உள்ள செலவா இருக்கும். அப்பா இந்த பிரச்சனையில இருந்து நான் மீண்டு வந்துட்டேன், இப்ப நான் ஃப்ரீ ஆயிட்டேன் அப்படின்னு உங்க வாயில இருந்து அந்த வார்த்தை வரும். சோ அதுக்கு இது ஃபேவரா இருக்கு. ஹெல்த்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல மார்ச் 9க்கு பிறகு நீங்க அந்த மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்டு நீங்க அந்த முயற்சிகளை செய்யும் பொழுது ஹெல்த் ரீதியா இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் உறுதியா கிடைச்சிடும். சோ அதை நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். அடுத்தது நம்ம பாக்குறது, குறிப்பா நம்ம சொல்லும் போது உங்களோட ஷோல்டர், கழுத்து பகுதி, ஷோல்டர், அதே போல இடுப்பு பகுதி, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் ஒரு சில பாதிப்புகள் நீங்க வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அஷ்டமத்துல கேது இருக்கிறதுனால கழிவு நீக்க உறுப்புகள், உட பிரைவேட் பார்ட், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இதுல ஏதாச்சும் பாதிப்புகள் நீங்க வாய்ப்பு உண்டு. அதே போல கண்ணு, பல்லு, முகம் சம்பந்தப்பட்ட விஷயம், தலை சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல ஏதாச்சும் பாதிப்புகள் நீங்க வாய்ப்புகள் உண்டு. சோ இது சார்ந்த வகையில மோஸ்ட்லி உங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த நேரத்துல உங்களுடைய கால் பாதத்துல வலிகளோ அல்லது உங்களுடைய கால் பாதத்துல ஏதாச்சும் அடிபடுறதோ அது போன்ற சூழ்நிலைகள் ஏதாச்சும் நீங்க வாய்ப்புகள் உண்டு. எனவே அதுலயே நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. மேலும் டயத்துக்கு சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 12ஆம் அதிபதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அலைச்சல அதிகமா கொடுப்பாரு, நேரம் கடந்த உணவை கொடுப்பாரு. இருப்பினும் குருவோட பார்வை 12ல இருக்கு. எல்லாமே டயத்துக்கு கிடைக்கும். இருந்தாலும் நம்ம அதை தள்ளி போடுவோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நேரத்துக்கு சாப்பிட்டுருங்க, நேரத்துக்கு தூங்குங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்துல நீங்க சும்மாவே இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். எனவே உடலுக்கு சின்ன சின்ன ஆக்ஷன் எல்லாம் கொடுங்க. நடைப்பயிற்சி எல்லாம் தொடர்ச்சியா பண்ணுங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். தினமும் ஒரு 20 நிமிடம் மெடிடேஷன் பண்ணிடுங்க. தினமும் ஒரு 20 நிமிடம் தியானம் பண்ணிடுங்க. ஒரு அமைதியான இடத்துல, உங்களுக்கு எந்த இடம் அமைதியா இருக்குமோ அங்க உட்கார்ந்து ஒரு 20 நிமிடம் தியானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே போல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில் குளங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு மனசுல ஒரு தெளிவையும் ஒரு நிம்மதியும் கொடுக்கும். கூட்டமா இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போகாதீங்க. எங்க உங்களுக்கு அமைதியான ஒரு சூழ்நிலை கிடைக்குமோ அந்த கோவிலை தேடி போங்க. ரொம்ப கூட்டமா இருக்கிற கோவில், ரொம்ப விசேஷ நாள்ல போய் இருக்கிற நிம்மதியை இழந்துட்டு வந்துடாதீங்க. ஒரு ஜாலியா ஃபேமிலி கூட போறது வேற. நீங்க ஒரு நிம்மதியை தேடி போறீங்கன்னாக்கா கூட்டம் இல்லாத, பெருசா ஆள் நடமாட்டம் இல்லாத, போன அந்த இடத்துல ரிலாக்ஸா அமர்ந்து உங்களோட பிரார்த்தனையை முன்வைக்கிற மாதிரியான இடங்களுக்கு நீங்க போயிட்டு வர்றது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ரொம்ப விழாக்கள் நிறைந்த நேரங்கள்ல ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்க. ஆனா அந்த டைமிங்ல நீங்க பிரார்த்தனை வைக்கிறேன், நான் நிம்மதியை தேடி போறேன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கிடைக்காது. ரிலாக்ஸா நீங்க போய் அந்த இடத்துல அமர்ந்து இறைவன் கிட்ட நீங்க மனம் உருகி வேண்டும் போது ஒரு மன நிம்மதியை அந்த இறைவன் உங்களுக்கு வரமாக கொடுப்பார். சோ இதை நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அமைதியான சூழ்நிலையில போயிட்டு இறைவனை மனம் உருகி வழிபட்டு வரும்போது உங்களுக்கு மன நிம்மதியோட நீங்க வீட்டுக்கு திரும்புவீங்க. எனவே வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவில் குளங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. குறிப்பா இந்த நேரத்துல விநாயகர் வழிபாடு, முருக பகவான் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை அளிக்கும். அடுத்தது வேற ஏதாச்சும் இந்த வக்ர நிவர்த்தியில சிறப்பு அல்லது ஏதாச்சும் ஒரு அலர்ட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 3ஆம் அதிபதி நமக்கு 6ஆம் இடத்துக்கு வராரு. ஆதிபத்திய கெடுதலை செய்வாருன்னு நான் சொல்லிட்டேன். எனவே இளைய சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனமா இருந்துக்கணும். தைரிய குறைவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. முயற்சியில ஒரு மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு போக்கஸ்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே போல அண்டை அயலாளர்கள், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட ஏதாச்சும் ஒரு சில மன வருத்தங்கள் நீங்க வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. அடுத்தது நம்ம பாக்குறது 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல. உடைய கால் பாதம், உணவு, தூக்கம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மேலும் ஒரு சிலருக்கு தாம்பத்திய சுகம் அப்படிங்கிற விஷயங்கள்ல சில தடுமாற்றங்கள் நீங்கும். ஏன்னா 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. அயன சயன போஜனம் இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படுது. எனவே நேரத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, உங்களை ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எதையும் ஓவரா உங்களுக்குள்ள போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா ஏத்திக்காதீங்க. சோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பாத்துக்கிறது சிறப்பு.
அடுத்தது பிசினஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இல்ல, வரப்போனலாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, இதில் இன்வெஸ்ட் பண்ணி நான் லாக் ஆயிட்டேன், நஷ்டமா போயிட்டு இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி மார்ச் 9க்கு பிறகு ஒரு சுப செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க எந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் யாச்சும் ரிட்டர்ன் எடுத்துடலாம். குருவோட பார்வை 10ல. எனவே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் யாச்சும் ரிட்டர்ன் எடுக்கிற அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். அடுத்தது புதுசா பிசினஸ் ஏதாச்சும் பண்ணலாமா, ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கு நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணாதீங்க. பணம் போய் ஏதாச்சும் ஒரு பக்கமா முடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் உதவி யாருக்கும் கொடுக்காதீங்க. கடன் அதிகமா வாங்கி ஏதாச்சும் பிசினஸ் பண்றேன், கடன் வாங்கி ஏதாச்சும் நான் மாற்றம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அகல கால வச்சு எதுலையும் மாட்டிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சேஃபான ஜோன்ல டிராவல் பண்ணுங்க. இந்த டைம் பீரியட் அப்படி இருக்கு, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இது ஃபேவரா இல்ல. ஆல்ரெடியே பணம் சம்பந்தமான புலம்பல் நம்மளோட நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று அதிகமாவே இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏதோ ரொட்டேட்டிங்ல தான் லைஃப் ஓடிட்டு இருக்கு. அதனால இந்த நேரத்துல ஹை இன்வெஸ்ட்மெண்ட், நான் புதுசா பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அகலக்கால் வச்சு மாட்டிக்க வேண்டாம். குரு பகவானுடைய பார்வை 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிசினஸ் ஐடியாலாம் வரும். இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பிசினஸ் ஐடியாலஜி எல்லாம் வரும். ஹை இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ண வேண்டாம். நீங்க அப்படியே பிசினஸ் பண்ண போறீங்கன்னா உங்க ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஃபேவரான தசா புக்தி இருக்கு, உங்க ஜாதகத்துல வலிமையான கிரகம் எது, சுபத்துவ கிரகத்துடைய தொழிலை எடுத்து நீங்க செய்யும் போது அதுல இந்த நேரத்துல பெருசா பாதிப்பு இல்லாம நீங்க தப்பிச்சுக்கலாம். மற்றபடி ஆர்டினரியா நீங்க எந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் அது ஒரு மாதிரி ஒரு விஷயத்துல போய் லாக் ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பு தான். ஆல்ரெடி நீங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இப்ப ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு, அட்லீஸ்ட் போட்டதையாச்சும் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டியை இந்த காலம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது. கொடுத்தல் வாங்கல் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயம் இதெல்லாம் சற்று கூடுதல் கவனமா இருக்கிறது சிறப்பு. அடுத்தது நம்ம பாக்குறது பாகியஸ்தானம் 9ஆம் இடத்துல சனி பார்வை. குருவும் வக்ரத்துல இருந்தாரு, அதுவும் கொஞ்சம் மைனஸா தான் இருந்துச்சு. இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு, சனியோட பார்வை 9ல. இந்த நேரத்துல கோல்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும். தங்க அணிகலன்களை மீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். கோல்டு சார்ந்த விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமானா தாராளமா பண்ணலாம், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்தது கையில இருக்கிற பணத்தை கடன் உதவி பண்றது, கோல்டு கடன் உதவி பண்றது, இதெல்லாம் பண்ணாம இருக்கிறது பெஸ்ட். இந்த நேரத்துல நீங்க யாருக்காச்சும் பணம் அல்லது மதிப்புள்ள பொருள் இது சார்ந்த வகையில் ஏதாச்சும் நீங்க கடனா கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது போய் ஒரு பக்கம் லாக் ஆயிடும். ஸோ அதுல கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க. அடுத்தது நம்ம பாக்குறது தந்தை சம்பந்தமான விஷயங்களை சற்று எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும். தந்தை வழி உறவு, தந்தை சார்ந்த விஷயம், இதெல்லாம் ஒரு சில குழப்பங்கள் நீங்க கூடிய காலகட்டம் இது. எனவே தந்தையுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலையில சற்று கவனமா இருக்கிறது இந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகளோடையும் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 5ஆம் பாவகத்துல சனி பார்வை. குருவும் வக்ரத்துல இருந்தவர் இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. சனி பார்வை 5ல இருக்கிறது ஒரு மாதிரி குழந்தை பாகியத்துல சில தடை அமைப்புகளையும் தாமத அமைப்புகளையும் கொடுக்கும். இருப்பினும் இப்ப குரு வக்ர நிவர்த்தி மார்ச் 9க்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகு குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சுப செய்தி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகளை பண்ணலாம். இருந்தாலும் சனி பார்வை 5ல இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி ஏக்க மனநிலையை அதிகமா கொடுக்கும். குரு வக்ரத்திலிருந்து வக்ர நிவர்த்தி ஆகி இருக்கிறதுனால ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு புத்திர பாகியத்துல சுப செய்தி கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ஆல்ரெடி ஒரு பிரெக்னன்சியா இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஹெல்த்தியான ஃபுட் அதிகமா இன்டேக் எடுத்துக்கிறது நல்லது. கொஞ்சம் உங்களை கேர் பண்ணிக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அடுத்தது நம்ம பாக்குறது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆல்ரெடியே பிள்ளைகளால நிறைய மன உளைச்சல்லாம் இருக்கும். பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு ஒரு சுப விஷயம் பண்ண முடியல, பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய கவலை, பிள்ளை நல்லா படிக்க மாட்டாரு, பிள்ளைக்கு எனக்கு செட் ஆகல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா சனி பார்வை 5ல இருக்கிற வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு இக்கண்ணாவை வச்சுக்கிட்டே இருப்பாரு. இருந்தாலும் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய அந்த குரு பிள்ளைகள் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய சுமைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுப்பாரு. பிள்ளைகளுக்கு சுப விசேஷம், சுப மாற்றம் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ அதை ஸ்டார்ட் பண்ணலாம். மார்ச் 9க்கு பிறகு தடை தாமதத்தோட சுப செய்திகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த கவலைகளுக்கு சின்ன சின்ன அந்த முற்றுப்புள்ளிகள் அப்படிங்கிறது பொறுமையா கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த நேரம் முழுக்க நீங்க பிள்ளைகளை அனுசரிச்சு போய்க்கணும். பிள்ளைகளை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை நிறைய பேருக்கு உருவாயிருக்கலாம். பிள்ளைகள் கல்வி ரீதியாகவோ அல்லது உத்தியோகம் தொழில் ரீதியாகவோ அவங்க வேற இடத்துல இருப்பாங்க, நீங்க வேற இடத்துல இருப்பீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல பெருசா பாதிப்பு இல்ல. இந்த பிரிவினை மட்டும் ஒரு மாதிரி அவர்களை மிஸ் பண்ண வைக்கும். மற்றபடி பாதிப்பு பெரிய அளவுல இதை ஏற்படுத்திடாது. ஒன்னா இருக்கீங்கன்னா 2 பேருக்கும் முட்டிக்கும், வாக்குவாதம் வரும், செட் ஆகாத ஒரு மனநிலை கொடுக்கும், அல்லது ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரி பாதிப்பு கொடுக்கும். இப்படி ஏதாச்சும் ஒண்ணு உங்களை போட்டு ஒரு மாதிரி படுத்திக்கிட்டே இருக்கும். அல்ல பிரிந்து இருக்காங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், பெருசா எதுவும் நெகட்டிவா இல்ல. ஒன்னா இருக்காங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு
அனுசரிச்சு விட்டு கொடுத்து அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அவர்களுக்கு சுப விசேஷம் ஏதாச்சும் பண்ணும், அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்தாறு போல அவர்களுக்கு என்ன சுப விஷயம் பண்ணுமோ அதை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கு, இருந்தாலும் அது உங்களுக்கு பெருசா பாதிப்பை கொடுத்துறாது. ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவா தான் பாக்குறேன். ஓவராலா அந்த குரு வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நட்சத்திரத்துக்கு ஆதிபத்திய கெடுதல் மட்டும்தான் இருக்கு. மற்றபடி குரு எந்தெந்த பாவகங்கள் எல்லாம் பாக்குறாரோ அந்த பாவகத்தை வலிமைப்படுத்திடுறாரு. அல்ல மோர் தென் பாசிட்டிவான ரிசல்ட் இந்த குரு வக்ர நிவர்த்தியில நம்மளோட நட்சத்திரக்காரர்கள் டெஃபினட்டா எதிர்பார்க்கலாம். நீண்ட நாளா இருக்கிற அந்த போராட்டத்துக்கு ஒரு சின்ன தளர்வு அப்படிங்கிறது இந்த நேரத்துல உறுதியாக கிடைக்கும். மனசுல இருக்கக்கூடிய அந்த அடையாளம் புரியாத கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஒரு திருப்தியான மன நிம்மதியான ஒரு சூழ்நிலை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மற்றும் தற்போது உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரத்தின் அடிப்படையில் இந்த பலன்கள்லாம் கம்ப்ளீட்டா மாறுபடும். இதுலயும் குறிப்பா நம்ம பார்க்கும்போது அஷ்டவர்க்க பரல் நம்ம பார்க்கணும். கோச்சாரத்தையும் ஜாதகத்தையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது அஷ்டவர்க்க பரல் பார்க்கணும். உங்களுடைய அந்த ராசி கட்டத்துல நல்ல பரல் வாங்கியிருக்க வீட்டில் வந்து அந்த குரு பகவான் டிராவல் செய்யும் போது நல்ல பலன்கள் டெஃபினட்டா உண்டாயிடும். அஷ்டவர்க்க பரல் பார்த்து தான் அந்த கோச்சாரத்தை உங்க ஜாதகத்தோட கம்பைன் பண்ணி பிளஸ் தசாபுக்தி அந்தரத்தோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். எனவே 100% பலன்களுக்கு உங்களுடைய குடும்ப ஜோதிடரை நீங்க அணுகிறது ரொம்ப நல்லது. ரொம்ப முக்கியமான முடிவு, பெரிய சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க குடும்ப ஜோதிடரை அணுகி உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் அஷ்டவர்க்க பரல் இதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு அதோட நீங்க இந்த கோச்சாரத்தை சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு தெளிவு கிடைக்கும். எனவே இந்த பொது பலனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை வந்து உங்க சுய ஜாதகத்தோட சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது இன்னும் தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும். முக்கியமா இந்த நேரத்துல உங்களுக்கு யோக தசை நடந்துச்சுன்னா பிரச்சனையும் இல்லை, சூப்பர் பாசிட்டிவான பலன் கிடைச்சிரும். உங்களுக்கு அவயோக தசை நடந்துகிட்டு இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவுதான் ஃபேவரா வந்தாலும் அந்த கோச்சாரத்துல சொல்ற பலன்கள் உங்களுக்கு பெருசா பொருந்தி வராது. எனவே ஒரு பாசிட்டிவான ப்ரிடிக்ஷன் கோச்சாரத்துல பாக்குறீங்க, உங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா உங்க ஜனனகால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களுக்கு என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையாங்கிறத ஒன்ஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணி அதற்கு தகுந்தாற போல உங்களுடைய ஆக்ஷனை நீங்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு டைரக்ஷனை கொடுக்கும்.